தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குல்லிப் போன்ற போதை பொருட்களை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்று மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. குல்லிப்பை நாடு முழுவதும் ஏன் கூடாது என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கு தொடர்பான விசாரணை? பாலவேல், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த புகையிலை பொருட்களான தயாரிப்பு பொருட்களான கூலிப் மற்றும் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த வழக்கில் ஜாமீன் கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் விசாரித்த பொழுது பள்ளி மாணவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நலன் கருதி இந்தியா முழுவதும் ஏன் இதை தடை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த கூலிப் தயாரிப்பு கம்பெனியான ஹரியானா மற்றும் கர்நாடகா கம்பெனிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த வழக்கில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம், ஆனால் எல்லை புறத்தில் அனைத்து வாகனங்களும் சோதனை செய்ய முடியவில்லை, சட்டம் கடுமையாக்கப்படும், மேலும் இந்த உரிமையாளரோடு மட்டுமில்லாமல் தயாரிப்பு நிறுவனத்தோடு சேர்த்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று அந்த உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் கூறுகையில் பள்ளி வளாகங்களில் 3 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவ முகாம் நடைபெற வேண்டும், மாணவர்களுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒரு மாநிலத்தில் புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது, ஆனால் பிற மாநிலங்களில் தடை செய்யப்படவில்லை, இது ஏன் என்ற இந்த நிலைமை ஏற்படுகிறது, மாணவர்களின் 18 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களின் நலன் முக்கியமானது, எனவே இந்தியா முழுவதும் இந்த புகையிலை பொருட்களை ஏன் தடை செய்யக்கூடாது என்று மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் கம்பெனிகளின் பதிலையும் எதிர்பார்க்காமல் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கு விசாரணையை விரிவான உத்தரவிற்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.